ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். தமிழகத்தில் 200 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 200 பேரில் பெரும்பாலானவர்கள் சென்னையில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. குடியுரிமை அதிகாரிகள் கணக்கீடின்படி தமிழகத்தில் 200 பாகிஸ்தானிகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொழில் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக வந்திருப்பவர்களை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். காஷ்மீரில் தீவிரவாத சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொண்ட சம்பவத்துக்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள பாகிஸ்தானிகள் வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி அனைத்து மாநிலங்களிலும் தங்கியுள்ள பாகிஸ்தானிகளை கணக்கெடுத்து வெளியேற்றும் பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழகத்தில் 200 பாகிஸ்தானிகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. இவர்களில் பெரும்பாலானவர்கள் சென்னையில் இருக்கும் நிலையில் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகிற 27ஆம் தேதி வரை மட்டுமே பாகிஸ்தானிகள் வைத்துள்ள விசா செல்லும் என்பதால் அதற்குள் பாகிஸ்தானியர்கள் அனைவரையும் வெளியேற்றிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடு முழுவதிலும் இருந்து பாகிஸ்தானிகள் வெளியேறி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்திலிருந்தும் பாகிஸ்தானிகள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.